வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ப்ரோ பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட அனலிஸ்ட் அப்டேட் சிறப்பான தரமான நியூஸ்ல நிறைய வச்சிருக்கேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? குளோபல் மார்க்கெட்ல என்ன ப்ரோ நியூஸ் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு கேட்டா, நிறைய அந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதை நம்ம அப்படியே தூக்கி அப்படியே ஓரமா வச்சிருவோம். இது புதுசா வந்திருக்க பிரச்சனை பார்ப்போமா? அதாவது ஃபெடரல் பேங்கோட ரேட்டை நான் கட் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் பண்றேன்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியா ஒரு வழியா சீனாக்கும் நம்ம ட்ரம்ப்புக்கும் உண்டான அக்ரிமெண்ட் ஃபைனலா முடிவுக்கு வந்திருக்கு, முடிச்சுட்டாங்க. அடுத்து கம்மிங் பாசிபிள் சூன் எதுக்கு ப்ரோ அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு தான் அடுத்தபடியா டேரிஃபான இதை விளக்கத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தபடியா பிரெஞ்சோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா அண்ட் அடுத்தபடியா வந்து பிரான்ஸ், அடுத்தபடியா வந்து இந்தியாவுக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்னப்பா அப்படின்னா, அதான் அந்த டேரிஃப் அக்ரிமெண்ட் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தபடியா குளோபல் நியூஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்கெட்டுமே மங்களகரமா இருக்குங்க. இன்னைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கிரீன். ஏசி பசிபிக் மார்க்கெட்டு, யூரோப் மார்க்கெட்டு, சைனா மார்க்கெட்லாம் படு பயங்கரமா மேல போயிட்டு இருக்கான். நல்லா இருந்துருக்கு. இன்னைக்கு நான் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது எல்லாருமே அப்படியே பச்சை நீரமே அப்படிங்கிற மாதிரி கிரீனிஸா இருந்தாப்பா. சரிங்களா? அடுத்து உள்ளூர் நிலவரத்துக்குலாம் வருவான். உள்ளூர் நிலவரத்துக்குள்ள வந்தா என்ன அப்படின்னா, எஃப்ஐடிஏ கதை. ஃபர்ஸ்ட் எஃப்ஐடிஏ கதையில என்ன வச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,594 கோடிக்கு வாங்கி தள்ளியிருக்கான். இஷ்டம் போல வாங்கியிருக்கான். என்ன ப்ரோ சொல்ற? நல்ல வேலை 13,000 கோடி பக்கம் கிட்டத்தட்ட. ஓகே, இன்னைக்கு வாங்குவானா அப்படிங்கறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கெட்டே பிளஸ் வாங்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து நாசமா போன நீ எதுக்கே வித்த அப்படிங்கிற மாதிரி 195 கோடி, அதாவது 200 கோடி பக்கம் வித்து இருக்காம்பா. சரிங்களா? அடுத்து முத்தூட் கேபிட்டல்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்சிடி இன்சூர் அப் டு எவ்வளவுக்கு கிட்டத்தட்ட 1 பில்லியன் ருபீஸ்க்கு அப்ளை ஆயிருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? அடுத்து டெரன் ஃபார்மா இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஷ்யூ டு காமர்ஷியல் பேப்பர் அவங்களோட ஒர்த் மட்டுமே கிட்ட 3 பில்லியன் ருபீஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட காமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, அதாவது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். ஓகேவா? அது கம்பெனி தான். சரிங்களா? அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களோட இந்த ஷேர், ஓகே, நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங் கரெக்டா தான் எழுதிருப்பேன். ஓகேவா? நீங்க அதை பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கங்கப்பா, எனக்கு வாயில வர மாட்டேங்குது. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, 70% ஸ்டாக்கை அவங்க இஎஸ்ஆர் ஜிவிஎம் லாஜிஸ்டிக் பார்க்கு இது பண்ணியிருக்காங்க. அவங்க தான் 70% டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அசோசியேட்டிவ் ஆல்கஹால், நம்ம புது விஷயம், புது சரக்கு அறிமுகம் போட்டிருக்கேன்ல, அந்த விஷயம்பா. அசோசியேட்டிவ் ஆல்கஹால் கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூனியூ பிரீமியம் விஸ்கி. ஓகே, பிரீமியம் விஸ்கியை என்ன பண்ணிருக்காங்க, விஸ்கி பேர் வந்து ஹில்ஃபோர்ட். ஓகே, அதை வந்து உத்தரப்பிரதேசல அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஓகேவா? மதுப்பிரியர்கள் யாரா இருந்தா வண்டியை உத்தரப்பிரதேஷ் கூப்பிட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. அடுத்தபடியா யூரோப்பியன் இன்ஃபோடெக் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோர்ஸ் கிட்டத்தட்ட 13 கோடி. ஓகே, 13.75 14 கோடின்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து இதுதான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆர்டரை வேர்பிள் டெக்னாலஜிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப ஒண்ணு இல்ல, தனி ஒரு படத்துல அவங்க சொல்லுவாங்கல்ல, என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கும் போதுதான் மச்சான் எனக்கு புரிஞ்சு, பக்கத்துக்கும் 4 பக்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து ஆர்டர் யாருக்கு தரான்? இந்த கம்பெனிக்கு தரான். அப்ப இந்த கம்பெனி ஆர்டர் இந்த கம்பெனி தந்தா இந்த கம்பெனி டெவலப் ஆகும். ஓகே, ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி இவனோட ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இவன் என்ன பண்ணுவான், ஆர்டர் பிரைஸை முடிச்சு அவன் ஆர்டர் கொடுத்த பொருளையோ இல்ல வேற ஏதோ ஒரு பவரையோ ஏதோ ஒன்று வந்து அவனுக்கு சப்மிட் பண்றாங்கிறப்ப இவனோட ஸ்டாக் பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்ப என்ன, இந்த கம்பெனியும் வளரும், இந்த கம்பெனியும் வளரும். இப்ப இது இல்லாம ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்க. இப்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப காசு உடனே உங்களுக்கு வராது. ஓகேவா? டெண்டர், அதாவது கவர்மெண்ட் டெண்டர்ல காசு உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும், ஆனா உடனே வராது. இப்ப கவர்மெண்ட் டெண்டர் இவன் ஆர்டர் கொடுத்துட்டான், இவன் ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டான். இப்ப அவன் அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி அமௌண்ட் வந்து செட்டில் பண்றாங்கன்னு வச்சுக்க. ஏன் அப்படின்னா,
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கவர்மெண்ட் இதுல ஒர்க் பண்றாங்க. அதனால எனக்கு இந்த நியூஸ் வந்து கிடைச்சிச்சு. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து அக்ரிமெண்ட் செட்டில் பண்றாங்கல்ல, இப்போ அக்ரிமெண்ட் செட் பண்றப்ப என்ன ஆகும்னா அமௌண்ட்டை வந்து சிம்பிளா புரியுங்க. ஏன் இப்படி வளர்றேன், அதாவது நான் வந்து உனக்கு ஆர்டர் தரேன், எனக்கு வந்து நீ ஒரு டீ கடை வச்சிருக்கேன், 100 டீ வேணும் பாக்குறேன், 100 டீ வந்து எனக்கு போட்டு தந்துடுறேன். அப்பனா உன் கடையில டீ இருந்து போயிருக்கு. அப்ப என்ன, உனக்கு லாபம் அதிகரிச்சிருக்கு. ஆனா வந்து நான் இன்னும் உனக்கு காசு வந்து கொடுக்கல. அப்ப இன்னும் லாபம் வந்து உனக்கு சேரல. அப்படிங்கிறப்ப லாபம் உனக்கு அதிகரிச்சிருக்கா, உங்கள்கிட்ட நான் டீ வாங்கியிருக்கேன்னா, டீ வாங்கி என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால எனக்கு பெனிஃபிட்டா, இப்ப எனக்கு பெனிஃபிட் ஆனது உடனே கிடைச்சிருச்சு. இப்ப நான் உனக்கு ப்ரோ நாளைக்கு உனக்கு காசு தரேன் ப்ரோ அப்படின்னா, உனக்கு காசு என்னைக்கு வரும், நாளைக்கு தானே வரும். சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படிங்கிறப்ப அவன் என்னைக்கு வந்து அக்கௌண்ட் வந்து செட்டில் பண்றானோ அப்ப இந்த ஆர்டர் கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த ஸ்டாக் பிரைஸுமே மேல போகும். புரிஞ்சு இது விட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஓகேவா, சரி ஓகே. அடுத்து பவர் மேக் ப்ராஜெக்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோலார் ஆர்டர் ஃப்ரம் பீகார் ஸ்டேட்டுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பாருங்க, 1.5 பில்லியன் ருபீஸ். ஓகே, 1.5 பில்லியன் ருபீஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பவர் மேக் ப்ராஜெக்ட்ல இருந்து பீகாருக்கு. அடுத்து நம்ம வாங்க வேதாந்தா கதைக்கு வருவோம். வேதாந்தா கதையை பார்த்த வரைக்கும் இங்க என்ன பண்றது, $6 பில்லியன், மற்ற எல்லாமே பில்லியன ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. வேதாந்தோ டாலர்ல கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, சில பெரிய கையெல்லாம் இப்படி சிம்பிளா ஒரு கோட் ஒன்று இருக்குல்ல, சம்பாதிக்கிறத வெளிநாட்டு படத்துல சம்பாதி, செலவு பண்றத இந்திய படத்துல செலவு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ப்ராக்ரஸ் தான் இவன் சொல்றான்னு சொல்ல வரல. இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, மற்றதெல்லாம் பில்லியன் ருபீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மற்ற எல்லா கம்பெனியுமே பில்லியன் ருபீஸ், இங்க பாருங்க 3 பில்லியன் ருபீஸ், 1 பில்லியன் ருபீஸ்ன்னு கொடுத்துருக்கப்ப இவைய டாலருக்கு கொடுத்துருக்காங்க. சும்மா நான் பெரிய இதெல்லாம் சொல்லலை, அனலைஸ் பண்றப்ப பார்த்தேன். ஓகேவா, இது நினைச்சுக்காதீங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களுமே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி கூட டின் ஸ்டார் ஹோல்டிங் கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்கப்பா. அடுத்து ஹிட்டாச்சி எனர்ஜி இருக்கு இல்லையா, ஹிட்டாச்சி எனர்ஜியில் என்ன பண்ண கதை அப்படின்னு கேட்டா, அவங்கள்ட்ட பவர் கிட்டுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஓகேவா, ஹிட்டாச்சி பாருங்க, பவர் கிட்ட இருந்து ஹிட்டாச்சிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் போடமா சொல்லுச்சு. இப்ப ஹிட்டாச்சி எனர்ஜிலிருந்து பவர் கிட்டுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா தானே இருக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்னாவே அப்படிதான், எல்லாரும் சேர்ந்துதான் பயணிப்பாங்க. யாருமே தனியா பயணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த கம்பெனி அந்த கம்பெனி கூட பயணிப்பாங்க, அந்த கம்பெனி இந்த கம்பெனி கூட பயணிப்பாங்க. இதுதான் லாஜிக். எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க ஏன் கூட பயணிங்க, நான் உங்க கூட பயணிக்கிறேன். டெய்லி வீடியோக்கு மறக்காம லைக்க போட்டிருக்கேன். லைக்க போடுறதுனால நான் டெய்லி வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு தெளிக்கிறேன். சரியா, சரி ஓகே. அடுத்தபடியா டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல வருவோம். டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல வந்தோம் அப்படின்னா என்ன கதை அப்படின்னு கேட்குறீங்களா, சூப்பரா இருக்கு. மார்க்கெட் தான் பின்னே சொல்லுதான், மார்க்கெட்டு செம்ம கிரீல மூவ் ஆயிட்டு இருக்கான். அப்படியே பட்டாசா இருக்கு, ஜகஜோதியா இருக்கு. எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, 26,000 நெக்ஸ்ட் 1 வீக்குள்ள ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஊர் மார்க்கெட்டே கிரீன்ல தான் இருக்கு. ஓகே, நான் இன்னைக்கு கால் சைடு தான் மோஸ்ட்லி மூவ் பண்ண போறேன். ஓகேவா, சப்போஸ் புட் சைடே வந்தாலும் 25,300க்கு கீழெல்லாம் போக சான்சஸே இல்லை. ஓகேவா, சப்போஸ் கால் சைடு நல்லா பூம் அடிச்சு போறான் அப்படின்னா கிட்டத்தட்ட 26,800 850 வரைக்குமே போயிடுவான். ஓகே, நான் இன்னைக்கு அழகா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட் குள்ள தான் நீ மூவ் பண்ண போறோம். அதிகபட்சம் இந்த கீ பாயிண்ட் குள்ள தான் மூவ் பண்ண போறோம். ஓகே, நீங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி லைவ் மார்க்கெட்ல உட்காந்தீங்கன்னா பட்டாசா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா, வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மறக்காம என்ன பண்ணணும், இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் சொல்லிட்டு என்ன ஒரு இவ்வளோ ஓப்பனா பேசிட்டு எஜுகேஷன் பர்பஸ்ங்கிற அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படிதான் சொல்லணும். அதான் உலக வழக்கம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நல்லா பணம் சம்பாதிங்க, வீட்டுக்கு கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். வரேன்.